சிம்பிளா, ஈஸியா பாஸ்தா பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது. இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சைய போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதிலே எக்ஸ்ட்ரா புரோட்டீனுக்காக பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி கூட நீங்க போடலாம். நல்லா சாப் பண்ணி போட்டீங்கன்னா, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ, இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இதிலேயே நம்ம பாஸ்தா வந்து வறுக்க போறோம். ஸோ, இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசோனி பாஸ்தா. இது வந்து நம்ம ஒரு 1 கப் எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ, இதோட நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணதுனால அப்படி இருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லன்னா பச்சையா இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வைக்கணும். நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா, இந்த பாஸ்தா வேகறதுக்கு 3 விசில் தான் ஆகும். இதுலயே நம்ம ஒரு 2 கப் பால் ஊத்திர்லாம். நீங்க முழுக்க முழுக்க பால்லயும் வேக வைக்கலாம். பால் பிடிக்கல அப்படின்னா, தின்னான தேங்காய் பால் ஊத்தி வேக வைக்கலாம். ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். நம்ம ஓப்பன் பேன்ல மெத்தட்ல வேக வச்சோம்னா 10 நிமிஷம் ஆகும். ஸோ, அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்க. கீழ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். யூசுவலா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேமியா பாயாசம்லாம் பிடிக்கிறதில்ல. ஸோ, இது மாரி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு சேமியா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சேமியா ப்ளஸ் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். இது நல்லா வந்து சுண்டிடுச்சு. நீங்க எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் பால் ஊத்திக்கலாம். ஆனா, இப்படி வந்து நம்ம பாலெல்லாம் ஊத்தி வேக வைக்கும்போது, அந்த பாஸ்தாவோட க்ரீமினஸ் அதிகமாகும். ஸோ, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏலக்காய்லாம் ஃபைனலா தான் போடணும். அப்பதான் அந்த ஃப்ளேவர் அதிலேயே இருக்கும். அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரவுன் சுகர். ப்ரவுன் சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட நீங்க போடலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ, இத வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் அது திரிஞ்சு போகாம இருக்கும். இதில வறுத்த முந்திரி, திராட்சைய போட்டோம்னா அவ்வளோதான். தேவைப்பட்டா தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி போடலாம். இதே மாரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுமே 19 இயர்ஸா ரன்